ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 78. அபிமன்யு கூறியதை கேட்டு விசாலாட்சிக்கு மட்டுமல்ல, அந்த வீட்டில் இருந்த மற்ற அனைவருக்குமே அதிர்ச்சிதான். அதுவும் ஷைலஜா போய் எப்படி கிஷோரை விரும்பியிருப்பாள் என்று ஆச்சரியமாகவும் இருந்தது. யாழினி, ஐ ஜாலி, ஆரி இங்க பாத்தியா, ஷைலஜா வேற யாரையோ லவ் பண்றாளாம் என்றால் வாய் நிறைய பற்களாக. ஆரியன், என்னாலும் இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்பவே முடியல. எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும்? ஷைலஜா எப்படி கிஷோரை லவ் பண்ணியிருப்பா? அவளுக்கு அபி அண்ணாவை தானே ரொம்ப பிடிக்கும் என்று சந்தேகமாக கேட்க, அவனை முறைத்து பார்த்த யாழினி, அவளே வேண்டாம்னு சொன்னாலும் நீயே உங்க அண்ணனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவ போல இருக்கு என்று கோபமாக கேட்டாள். ஆரியன், என் அண்ணனுக்கு எது விருப்பமோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். ஏன்னா நான் ஒரு பாசக்கார தம்பி. யாழினி, அடப்பாவி, உன்னை போய் நல்லவன்னு நினைச்சேன் பாரு, இனிமே என்கிட்ட நீ பேசாத என்று தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஆரியன், நம்ம பிரச்சனைய அப்புறமா பார்த்துக்கலாம், முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வா. யாழினிக்கு ஷைலஜா அபிமன்யுவை விரும்பவில்லை என்று தெரிந்ததுமே மனம் திருப்தியாகிவிட்டது. இப்பொழுது நடப்பதை நிம்மதியாக பார்க்க தொடங்கினாள். ஷைலஜா தன் அன்னையின் வார்த்தைகளை கேட்டு மாம் என்று அறையின் வாயிலில் இருந்து சத்தமாக அழைத்தபடி தன் அன்னையை பார்க்க, விசாலாட்சி அவசரமாக ஷைலஜாவின் அருகில் ஓடியவர், ஷைலு, ஷைலுமா இங்க வாடா, பாரு இந்த அபி உன்னை பத்தி என்ன சொல்றான்னு பாரு. நீ போய் இவனை லவ் பண்றியாம், நீயே சொல்லு, இவன் சொல்றது எல்லாம் பொய்ன்னு இவங்க எல்லார் முன்னாடியும் சொல்லு. ஷைலஜா எதற்கும் பதில் கூறாமல் அமைதியாக நின்றிருந்தாள். விசாலாட்சி, இங்க பாரு ஷைலு, யாரையும் பார்த்து நீ பயப்பட வேண்டாம் என்று அபியை முறைத்தபடி கூறியவர், இவங்க சொல்றதெல்லாம் பொய்னு சொல்லு. யாராவது உன்னை ஏதாவது சொல்லி பிளாக்மெயில் பண்றாங்களா? எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு ஷைலு என்று ஷைலஜாவை பிடித்து உலுக்கினார். ஷைலஜா, மாம், அபி சொன்னதெல்லாம் உண்மைதான், நானும் கிஷோரும் லவ் பண்றோம். ஷைலஜா கூறியதை கேட்ட விசாலாட்சிக்கு உலகமே தலைகீழாக சுழல்வது போல் தோன்றியது. நிலை தடுமாறி அருகில் இருந்த சோபாவில் பொத்தென்று அமர்ந்தார். ஷைலஜா அதிர்ச்சியாக, மாம் என்னாச்சு என்று பதட்டமாக கேட்க, விசாலாட்சி பதட்டமான குரலில் அவசரமாக, ஷைலு நீ சொன்னதெல்லாம் பொய் தானே? எப்படி ஷைலு, நீ போய் இவனை, ச்சே நினைச்சு பார்க்கவே அசிங்கமா இருக்கு என்று முகத்தை சுழித்தவர், இந்த மிடில் கிளாஸை கட்டிக்கிட்டு நீ எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? அதுவும் இவன் அபிக்கு கீழே வேலை பார்க்குறவன். உன்னை நான் இந்த வீட்டோட முதலாளி ஆக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீ இவனுக்கு கீழே வேலை பார்க்குறவனை போய் காதலிக்கிறேன்னு சொல்ற. ஷைலஜா கண்ணீர் நிறைந்த கண்களுடன், மாம், ஆரம்பத்திலிருந்து நீங்க சொன்னதை கேட்டு நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். விருப்பம் இல்லாதவங்களை நாம காதலிக்க சொல்லியோ கல்யாணம் பண்ணிக்க சொல்லியோ ஃபோர்ஸ் பண்ண முடியாது மாம். எனக்கு என்ன மாம் குறைச்சல்? விருப்பம் இல்லாதவங்க பின்னாடி சுத்துறது தான் எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. என்னை கிஷோர் ரொம்ப லவ் பண்றான். என்னை நல்லா பார்த்துப்பாமா. கிஷோர் பெரிய பணக்காரனா இல்லாமல் இருக்கலாம், ஆனா என்னை நல்லா பார்த்துக்கிற அளவுக்கு அவங்கிட்ட ஒரு நல்ல வருமானம் இருக்கு. அவன் கூட இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் மாம் என்றால் தன் தாயின் கையை பிடித்து கொண்டு. விசாலாட்சி வெடுக்கென்று அவளின் கையை உதறியவர், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் இப்படி லூஸ் மாதிரி பேசுற? இப்படியெல்லாம் முன்னால் எப்படி நினைச்சு பார்க்க முடியும்? போயும் போயும் இவனை போய் லவ் பண்றேன்னு சொல்ற என்று அருவருப்பான பார்வையுடன் கிஷோரை பார்த்தவர், இதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன் ஷைலு. எனக்கு நீ ஒரே பொண்ணு. இப்படி மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவனுக்கு உன்னை கட்டி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. நான் ஆசைப்படுற மாதிரி நீ வசதியான வாழ்க்கை வாழணும். ஒன்று அபியை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா ஆரியனை கல்யாணம் பண்ணிக்கோ என்று தன் பிடியிலேயே நின்றார். ஷைலஜா, மாம், கல்யாணம் என்பது 2 பேருமே பிடிச்சு பண்ணணும். விருப்பம் இல்லாதவங்களை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண முடியாது. அப்படியே நம்ம கட்டாயப்படுத்தி மிரட்டி கல்யாணம் பண்ணாலும் அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது மாம். கடைசி வரைக்கும் அவங்களுடைய உண்மையான அன்பு நமக்கு கிடைக்காது. அபியையும் ஆரியனையும் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னை எனக்காக மட்டும் விரும்புகிறவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு கிஷோர் தான் பிடிச்சிருக்கு மாம், ப்ளீஸ் ஒத்துக்கோங்க. மீரா, அண்ணி, ஷைலஜா தான் கிஷோரை விரும்புகிறேன்னு சொல்கிறாளே. கிஷோரும் ஒன்றும் கெட்டவன் கிடையாது, ரொம்ப நல்ல பையன்தான், குணமானவன், நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறான், நல்ல குடும்பம். வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் இப்படி திட்டுறீங்க? விசாலாட்சி, நீ உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இது என் பொண்ணோட வாழ்க்கை. மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவனுக்கு எல்லாம் என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியாது. என் பொண்ணு ராணி மாதிரி வாழறதுக்காகவே பிறந்தவ. நீ ஒழுங்கா உன் பையனுக்கு என் பொண்ணை கட்டியிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? எல்லாத்துக்குமே காரணம் நீங்க எல்லாரும் தான். இப்போ நல்லவங்க வேஷம் போடுறீங்களா என்றார் கோபமாக. கிருஷ்ணமூர்த்தி அறையில் இருந்து வெளியே வந்தவர் நடப்பதையெல்லாம் பார்த்து அதிர்ச்சியாக நின்று விட்டார். இந்த 2 நாட்களில் மனதிற்குள் எப்படியெல்லாம் கனவு கண்டு விட்டார். இந்த யாழ்னியை துரத்தி விட்டுவிட்டு அபியின் வாழ்க்கையை தனக்கு பிடித்தது போல் அமைக்க வேண்டும் என்று
அப்படி செய்தால் வேலுச்சாமியின் குடும்பத்துடனான தொடர்பு முற்றிலுமாக தடைப்பட்டுவிடும் என்று எவ்வளவு மனக்கணக்கு போட்டார். இப்பொழுது அவரின் கனவெல்லாம் இப்படி கலைந்து விட்டதே என்று அதிர்ந்து போய் நின்று விட்டார். கோபமாக அபியை நோக்கி விரைந்து சென்ற விசாலாட்சி, இங்க பாரு அபி, நீ என் பொண்ணுக்கிட்ட எவ்வளவு சிரிச்சு சிரிச்சு பேசுன, உனக்கு அவளை பிடிச்சிருக்குதானே? ஷைலஜா ஏதோ உளறுறா, அவ பேசுறதெல்லாம் நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. அவளை உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு என்றார். எப்படியாவது தன் மகளை இந்த குடும்பத்தில் கட்டி கொடுத்து விட வேண்டும் என்று. யாழினிக்கு இவரின் பேச்சை கேட்டு இவர் என்ன லூசா என்று பார்த்தாள். இவங்க பொண்ணு வேற ஒரு பையனை காதலிக்கிறேன்னு சொல்றா, இவங்க என்னடான்னா ஏன் புருஷனை கட்டிக்க சொல்லி கேட்குறாங்க என்று வந்தவர்களின் முன்பு எதுவும் பேச முடியாமல் அமைதியாக நின்றிருந்தாள். அபிமன்யு கோபமாக, அத்தை ப்ளீஸ் போதும், எனக்கும் ஷைலஜாவுக்கும் நடுவில் இருக்கிறது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். நீங்கள் இப்படியெல்லாம் பேசினா வந்திருக்கிறவங்க உங்கள் பொண்ணை பற்றி என்ன நினைப்பாங்க? உங்கள் பொண்ணோட குணத்தை பற்றி தப்பாக பேச மாட்டாங்களா? விசாலாட்சி கிஷோரின் குடும்பத்தினரை இலக்காரமாக பார்த்தபடி, இவங்க எல்லாம் ஒரு ஆளா என் பொண்ணை பற்றி தப்பாக நினைக்க? இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? கிஷோரின் பெற்றோர் எழுந்து நின்று அபிமன்யுவிடம், தம்பி எங்களை தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்கள் பையன் விரும்புகிறான்னு சொல்லி பொண்ணு கேட்க தான் எங்களை கூப்பிட்டுட்டு வந்தான். இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஏதோ தப்பாக இருக்குது, இந்த கல்யாணம் சரியாக வரும்னு எங்களுக்கு தோணலை, மன்னிச்சிருங்க தம்பி. ஷைலஜாவிற்கு தன் தாயின் எண்ணம் ஏன் இப்படியெல்லாம் போகிறது என்று அழுகையாக வந்தது. கிஷோரை பார்த்து கண்களாலேயே மன்னிப்பு கோர கிஷோர் தன் கண்களை மூடி திறந்து அவளுக்கு நம்பிக்கையூட்டினான். அபிமன்யு, சார் ஒரு நிமிஷம், அவங்க பேசுனதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆரம்பத்தில் இருந்து என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவங்க என்னுடைய சொந்த அத்தை தான். இந்த குடும்பத்தில் அவங்க பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க பொண்ணும் உங்கள் பையனும் விரும்புகிறத அவங்களால ஏற்றுக்க முடியலை, அதான் இவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இவங்களை பற்றி யோசிக்காதீங்க. அவள் கிஷோரை ரொம்ப விரும்புகிறா. அவள் பணத்துக்கு ஆசைப்படலை, கிஷோருடைய குணத்தை பார்த்து தான் காதலிக்கிறா. அவளுக்காக கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க சார். அப்பொழுது மகேந்திரன் உள்ளே நுழைய அபிமன்யு ஷைலஜா கிஷோரின் காதலை பற்றி மகேந்திரனிடம் எடுத்துரைத்தான். மகேந்திரன் ஷைலஜாவிடம், அபி சொல்வதெல்லாம் உண்மையாமா? உனக்கு இதில் சம்மதமா? ஷைலஜா, ஆமாம் மாமா, நானும் கிஷோரும் லவ் பண்ணுறோம். நான் கிஷோரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். விசாலாட்சி, அண்ணா இதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். என் பொண்ணு இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. நான் உன் பசங்களுக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இவங்க எல்லாரையும் இங்கேருந்து போக சொல்லு என்றார் திமிராக. மகேந்திரன், ஷைலஜா தான் கிஷோரை விரும்புகிறேன்னு சொல்கிறாளே, அப்புறம் எப்படி என் பசங்களுக்கு கட்டி கொடுக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் ஆரியனுக்கு இப்போ கல்யாணம் பண்ணுற ஐடியாவே இல்லை. சொன்னா கேளு விசாலாட்சி, உனக்கு 2 days டைம் தரேன். அதுக்குள்ளே உன் மனசை நீயே மாற்றிக்கோ. ஷைலுக்கு இதில் விருப்பம் இருக்குன்னு தெரியும் பொழுது நான் வேற எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேன். உன் வீட்டுக்காரரை ஊரிலிருந்து வர வச்சு ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயம் பண்ணிடலாம். நினைத்தது எதுவுமே கை கெட்டாமல் போகின்றது என்ற ஆத்திரம் மேலோங்க விசாலாட்சி, என் பொண்ணுடைய வாழ்க்கையை தயவு செஞ்சு அழிச்சிடாதீங்க. உன் பையனுக்கு கட்டி கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, வேறு ஒரு வசதியான இடமா பார்த்து நான் என் பொண்ணை கட்டி கொடுக்குறேன், இவனுக்கு வேண்டாம் என்றார் மீண்டும். கிஷோர், மேடம், நான் ரொம்ப வசதியான குடும்பத்தில் பிறக்காதவன் தான், ஆனால் உங்கள் பொண்ணை கஷ்டப்படாமல் பார்த்துப்பேன். என்கிட்ட நல்ல வருமானம் இருக்குது. என்னால் இதை விட இன்னமும் நல்ல வருமானம் வர அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும். என்னை நம்பி உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க, நான் அவளை சந்தோஷமாக பார்த்துப்பேன். நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை நான் கண்டிப்பாக அமைத்து கொடுப்பேன். விசாலாட்சி கோபமாக கிஷோரை பார்த்து, பேசாதடா, என்னமோ பேசி என் பொண்ணு மனசை இப்படி கெடுத்து வச்சிருக்க. நீ பேசாத. நான் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கைய உன் வாழ்நாள் முழுக்க நீ அவளுக்கு அமைத்து கொடுக்கவே முடியாது. நான் யாருக்கு என் பொண்ணை பொண்டாட்டி ஆக்கணும்னு நினைச்சேனோ அவனுக்கு கீழே வேலை செய்கிறவன் நீ. எப்படி என் பொண்ணை வசதியாக வச்சு பார்த்துப்ப என்றார் கோபமாக. ஷைலஜா, மாம் ப்ளீஸ் போதும், நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நான் கிஷோரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதுதான் என்னுடைய முடிவு. நீங்கள் என்ன பண்ணாலும் என் மனசு மாறாது என்று கூறிவிட்டு கிஷோரின் அம்மா அப்பாவிடம், எங்கள் அம்மா நடந்துக்கிட்டதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று மன்னிப்பு கோரினாள். கிஷோரின் அம்மா, பரவாயில்லம்மா, இருக்கட்டும், இருந்தாலும் உங்கள் அம்மாவுக்கு விருப்பம் இல்லாமல் நாம் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் என்றார் தயக்கமாக. ஷைலஜா, உங்களுக்கு என்னை உங்கள் வீட்டு மருமகளாக்க சம்மதம் ஆண்டி என்றாள் நேரடியாக. கிஷோரின் தாய் அவரின் கணவரின் முகத்தை பார்க்க அவர் தலையசைக்கவும், கிஷோரின் தாய், எங்களுக்கு சம்மதம்தாம்மா. ஷைலஜா, அப்போ எவ்வளவு நாள் ஆனாலும் எங்கள் அம்மாவுடைய சம்மதத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஆண்டி. அவங்க சம்மதம் சொன்னதும் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம். விசாலாட்சி கோபமாக அறைக்கு சென்று விட்டார். விசாலாட்சியின் முடிவு என்னவாக இருக்கும்? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.